டியூப் தமிழ் FM நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது 11ஆம் திகதி 3ஆம் மாதம் 2019ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. எத்தியோப்பியா நாட்டுக்கு சொந்தமான போயிங் 737 மேக்ஸ் 800 என்கின்ற விமானம் நேற்று விபத்துக்கு உள்ளாகி 157 பேர் மரணித்தது தெரிந்ததே. உலகம் முழுவதும் சுமார் 35 நாடுகளை சேர்ந்த பல்வேறு இன மக்கள் இதில் பயணித்து மரணித்திருக்கின்றார்கள். இந்த மரணத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகளுக்கான உணவு விநியோக பகுதியை சேர்ந்த 19 ஊழியர்களும் மரணித்திருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தில் விமானம் பறந்து குத்தென விழுந்திருக்கின்றது. விமானி தொடர்பு கொண்டு விமானத்தை நகர்த்த முடியவில்லை என்று கேட்டிருக்கின்றார். ஆனால் 6வது நிமிடம் விமானம் விழுந்து சுமார் 10,000 சதுர மீட்டர் பரப்பளவில் சிறு சிறு துணிக்கைகளாக பரவி விழுந்து கிடக்கின்றது. இந்த விமானம் எவ்வாறு விழுந்தது என்பதை ஆராய்வதற்காக இப்பொழுது அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த விமானம் விழுந்ததானது இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் பல நாடுகள் போயிங் 737 மேக்ஸ் 800 என்கின்ற இந்த விமானத்தை இந்த ரகங்களை இனி பாவனைப்படுத்துவதில்லை என்று அறிவித்திருக்கின்றன. இதில் முக்கியமானது சீனா தன்னுடைய நாட்டில் உள்ள 96 விமானங்களை தமது விமான சேவைகளில் இருந்து நீக்குவதாக இன்று காலை அறிவித்திருக்கின்றது. அத்தோடு நின்று விடாமல் எத்தியோப்பியா நாடும் இனி இதை பயன்படுத்துவதில்லை என்று இந்த விமானங்களை நிராகரித்திருக்கின்றது. கரிபியன் நாடுகளும் மறுத்திருக்கின்றன. ஆகவே உலகளாவிய ரீதியில் நாடுகள் இந்த விமானத்தை நிராகரித்து வருகின்றன. எத்தியோப்பிய விமானம் வீழ்ந்து விட்டாலும் கூட அந்த விமானம் புதிய விமானமாக இருக்கின்றது. அந்த புதிய விமானம் வீழ்ந்ததற்கான காரணம் என்ன? கடந்த நவம்பர் மாதம் இந்த விமானம் வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே புத்தம் புதிய விமானம் வீழ்ந்திருக்கின்றது என்றால் விமானத்தின் தயாரிப்பில் தொழில்நுட்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தே வலுத்து நிற்கின்றது. இதன் காரணமாகவே விமானத்தை வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இது குறித்து போயிங் நிறுவன அதிகாரிகள் யாதொரு கருத்தையும் கூற மறுத்துவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் காரணங்களை ஆராய்வதற்கு புறப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் கருப்பு பட்டி கூட கிடைக்குமா என்று சந்தேகிக்கின்ற அளவிற்கு சிறு சிறு துணிக்கைகளாக பரவி கிடக்கின்றது. விமானி புறப்பட்ட 6வது நிமிடமே தன்னால் விமானத்தை செலுத்த முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார். திரும்புவதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றார். ஆனால் அனுமதி வழங்குவதற்கு முன்னதாகவே விமானம் குத்தென விழுந்து விட்டது. இதுதான் விமானம் விழுந்த கதையாக இருக்கின்றது. இப்பொழுது நோர்வே நாடு 15 விமானங்களை இவ்வாறு வைத்திருக்கின்றது. இந்த நாடு தமது விமானங்கள் நல்ல நிலையில் உள்ளதாகவும் அது தொடர்ந்து பாவிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றது. இவ்வாறு எத்தியோப்பிய விமான பிரச்சனை நடைபெறுகின்ற பொழுது நேற்று முன்தினம் கொலம்பியா நாட்டில் 2000 DX என்கின்ற ஒரு விமானம் வீழ்ந்தது தெரிந்ததே. இந்த விமானமும் 40 வருட பழைய விமானம், 2 மோட்டார் விமானம் என்பது தெரிந்தது. இதில் 14 பேர் மரணித்திருந்தார்கள். எத்தியோப்பியா நாடு விமான சேவையில் மிகவும் சிறந்த நாடாக இருக்கின்றது. ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு சிறந்த விமான சேவையை நடத்துகின்ற ஒரு நாடு என்று கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய விமானம் சிறந்த சேவையாக இருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பியர்கள் விரும்பி அந்த விமானத்தில் பயணித்திருக்கின்றார்கள். ஆகவே எத்தியோப்பியா நாட்டினுடைய சிறந்த சேவை தவறல்ல, விமானத்தில் தவறு இருக்கின்றது என்பது பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த நிலையிலே போயிங்கினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை உலகம் அவதானித்து கொண்டு இருப்பதுதான் இன்றைய காலை செய்திகளின் முக்கியமான செய்தியாக எங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த செய்தியானது சோரிங் என்கின்ற நகரத்திலே அமைந்திருக்கின்ற அழகான ஒரு தேவாலய பகுதியிலே பதிவாக்கப்படுகின்றது. இந்த தேவாலய கட்டிடமும் அதனை சூழ்ந்த பகுதிகளும் மக்களையும் மனங்களையும் கவர்வதாக இருக்கின்றது.
மீண்டும் ஒரு காலை செய்தியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. இது டென்மார்க் ஷோரிங் நகரில் இருக்கின்ற அழகான தேவாலயம் ஒன்றில் இருந்து எரிக்கின்ற சூரிய ஒளியில் எடுக்கப்படுகின்றது இந்த காட்சி. மீண்டும் சந்திப்போம் அன்பு உறவுகளே.